வெரி நைஸ். அவமானங்களை இவ்வளவு அழகா கூட எதிர்கொள்ள முடியுமா? அமெரிக்க பாராளுமன்றத்தில் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் உரையாற்றி கொண்டிருந்தார். அவர் மட்டம் தட்டுற நோக்கில எதிர்த்தரப்புல இருந்து பிரமுகர் எழுந்து சொன்னார், ஆபிரகாமே, உங்க தந்தை தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரிச்சிட்டு இருக்கு. அதற்கு ஆபிரகாம் கொஞ்சம் கூட கோவப்படாமல் சொன்னார், நண்பரே, என் தந்தை இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இருப்பினும் அவர் தச்சு கொடுத்த செருப்பு உங்க காலை இன்னும் அலங்கரிச்சு கொண்டிருக்கிறது என்றால் அது அந்த அளவுக்கு நேர்த்தியாக தைக்கப்பட்டது. இருப்பினும் அவர் தச்சு கொடுத்த இடத்துல ஏதேனும் பழுது ஏற்பட்டிருந்தா அதை என்னிடம் கொடுங்க, நான் அதை சரி செஞ்சு தரேன். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்று பதில் உரைத்தார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவைகளில் இருந்து பெற்ற ஏழ்மையின் அனுபவங்கள் அறிவுக்கு நிகராக வேறு எதுவும் போட்டியிட முடியாது. பதவியில் இருக்கும் போது அவமானப்படுத்திய நபர் மீது கோபம் கொள்ளாமல், தன் அதிகாரத்தை கொண்டு அவர் மீது காழ்ப்புணர்ச்சியை காட்டாமல், புத்திசாலித்தனமாக பணிவோடு பதில் அளித்த அவரையே மூக்குடைத்து அவமானப்படுத்தி அனுப்பிய அதிபர் ஆபிரகாம் இந்த பக்குவமான மனதளவிலும் விடாமுயற்சியாலும் தான் பல தோல்விகளுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியாகிய அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார். இதைத்தான் கண்ணதாசன் அன்றே சொன்னார், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்.